காய்ஸ் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் டவுன் வியூக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இதான் வந்து டவுன் வியூ போல இருக்கு. நம்ம தான் வந்து கூகுள் மேப்பை தப்பாக புரிஞ்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம். பட் அதெல்லாம் ஓகே, அதுவும் வந்து பயணத்தின் அழகை வழி தவிர்த்து தானே. சரியா, இப்போ இதுதான் வந்து அந்த ஃபால்ஸு. நான் வந்து அதுக்கு முன்னாடி நின்று கிடக்கேன். இங்கே என்னன்னா, இங்கே வரவங்க எல்லாமே வந்து நினைஞ்சிட்டு தான் வராங்க. ஆனால் நம்ம நினையாமல் வர போகிறோம். பிகாஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நினைவாங்க, நான் கொஞ்சம் கம்மியாக நினைவேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி எதுவும் கிடையாது. ரீல்ஸ் எடுக்கிறவங்க ரீல்ஸ் ஜோன் இதுதான் வந்து. என்ன தெரியுதா உங்களுக்கு? எனக்கே மங்களா தெரியுது. இன்னும் தண்ணி பட்டுச்சுன்னா அவ்வளோதான் போல இருக்குது. திஸ் இஸ் ரீல்ஸ் ஏரியா. இவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு நினைக்கிறவர் மட்டும். ஓ, இவரையும் கேமரா தான் எடுக்கிறாங்களா? ஓகே காய்ஸ், லெட்ஸ் சி. இது ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன். ஐயோ என்னடா இது, ஒன்றுமே தெரியல. காய்ஸ், அதிரப்பள்ளிக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட டவுனில் வந்து வந்துட்டோம். இங்கே வந்து சாரில் வந்து ரொம்ப ரொம்ப அடிக்குது. கொடை மழை எது வந்தாலும் சரியில்லை. இவ்வளோ நேரம் மழை வரல, மழைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அந்த மழை வரலாம் இங்கே வந்துருச்சு. சரியா, நான் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெத்தியில் தெரியுதா, காலையில் வச்சா திருநூறு கூட அழியல, அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கேன். இங்கே வரவங்க எல்லாம் வந்து நினைஞ்சிட்டாங்க. ஓகேவா, மதித்தலை நியூஸ்க்காக மதித்தலை. ஓகே, இது அதிரப்பள்ளி நினைக்கிறேன். ஸோ திருப்ப முடியாது. அப்படியே பேக் கேமரா போவோம். பேக் கேமராவில் காமிக்க. கலரா திடுற காய்ஸ், அதிரப்பள்ளி டவுன் வியூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ கிட்டக்க வந்து யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்க கொடை தான் வந்து என்னை இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஜெய் பீம், ஜெய் பீம் வேற ஏதோ சிம்பிள். அது பான்கராத்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, செம்மையாக இருக்காங்க. பார்த்தீங்களா, காற்று சாரல் எப்படி அடிக்க தெரியுதுங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே வந்து 4 பேருக்கு வந்து உதவுங்க. சரியா, நம்ம என்ன உதவி பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க வந்து கொடையை வந்து கேட்டுருக்காங்க, அந்த ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து நம்ம டிஷர்ட்டோட பேக் சைடை வந்து காமிச்சிருக்கோம். எதுக்காகனா, கையெல்லாம் வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கிறதுக்காக காமிச்சிருக்கோம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து அதிரப்பள்ளியை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். என்ன அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிரப்பள்ளி வரும்போது கவர் இல்லாமல் கொடையாக வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஏன் சொல்லிட்டு சொல்கிறேன். அது முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை வந்து சொல்கிறேன். ஓகேவா, என்ன விஷயம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வரும்போது, இங்கே உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது நான் வந்து கொடையோடு தான் வந்து நான் உள்ளே வந்தேன். சரியா, நிறைய பேர் வந்து என்னை பார்த்தாங்க, ஷார்ட்ஸ் போட்டுருங்க, கையில் கொடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தாங்க. நான் இதே மாதிரி கொடை எடுத்துகிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து நான் இங்கே கீழே போனதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிறைய பேர் ஹெல்ப் கேட்டாங்க. எதுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கொடை கொஞ்சம் கொடுங்க, நான் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன், ப்ரோ கொஞ்சம் திரும்புறீங்களா, உங்கள் டிஷர்ட்டு ஈரமாக இல்லை, நான் வந்து ஃபோனை கொஞ்சம் துடைச்சிக்கிறேன், ஃபோன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொடை ஸ்டோரி எப்படி வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொடை வந்து வெயிலுக்கு தான் தயாரிக்கப்படுதான். அவள் வந்து ஒருத்தர் மழையில் வந்து அதை யூஸ் பண்ண சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சாங்க, எது ஒன்று பண்ணாங்க சொல்லிட்டு எதை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வேறு யாரும் வராங்க, பேச வர மாட்டேங்குது. ஓகேவா, ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்களா, நான் வீடியோ எடுக்கும்போது ஒருத்தங்க பின்னாடி வந்தாங்க. அவங்க வந்து என்னன்னா, அவங்க மூஞ்சை வந்து மறைச்சிக்கிட்டாங்க. இதனால தான் வந்து நான் வந்து கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக வந்து அன்ஈஸியாக வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு தான் நான் வந்து லேடிஸ் யாராச்சும் வந்தால் நான் பேச மாட்டேன். வீடியோ வந்து அவங்க தெரியுற மாதிரி வந்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ ஓகேவா, அதனால தான் வந்து என் வீடியோ வந்து நிறைய இடத்துல வந்து கட்டாய் வரதுக்கு வந்து இதுதான் ஒரு ரீசனு. சரியா, நீங்களும் வந்து அந்த விஷயத்தையே பாருங்கள். ஏன்னா அவங்க ஃபேஸ் வந்து ஒரு இடத்துல வந்து தெரியக்கூடாது சொல்லிட்டு அவங்களும் நினைப்பாங்க. நிறைய பேர் ப்ரைவேட்டாக இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, ஸ்டோரி ஏதோ சொல்ல வந்தேன், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சு சொல்லி தெரில. சரி, இப்போ வந்து ரூமுக்கு போகலாம். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம வந்து இப்போ அடுத்து வால்பாறைக்கு வந்து நம்ம போக போகிறோம். ரொம்ப டேஞ்சராக நினைக்கிறேன். யானைங்கன்னா போதான், வாங்க போய் பார்ப்போம். ஓகே, என்ன சேனல் ப்ரோ? ப்ரோ அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, சும்மா அப்படியே மெமரிஸாக எடுத்துகிட்டு அப்படியே போட்டு கிடப்பேன், அவ்வளோதான். யூடியூப்ல தான் போடுவேன். இன்ஸ்டால போட்டோ போட்டுருவேன், யூடியூப்ல வீடியோ போட்டு விட்டுருவேன், அவ்வளோதான். சேனல் நேம் வந்து மதித்தலை. அந்த தலை இல்லை, எம்எஸ்டி தோனி, அதனால